கன்சிடர் அ ட்ரக். அதில் நம்ம 10 பாக்ஸஸ் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃப்யூச்சர்லேயும் 10 பாக்ஸஸ் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. ட்ரக்கோட கெப்பாசிட்டி 30 பாக்ஸஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் 100 பாக்ஸஸ் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது எப்படி நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம்? இதெல்லாம் பார்க்குறது தான் இந்த வீடியோ. நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப் டு டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். லோட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி கோப்பப் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்கேலபிலிட்டி. அப்ளிகேஷனோட லோட் இதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா லோட் பேராமீட்டர்ஸை வச்சு. ஒவ்வொரு சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் லோட் பேராமீட்டர்ஸ் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிட் ரேட் இன் அ கேட்சே, நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட் டு அ சர்வர், ரீட் ரைட் ரேஷியோ இன் அ டிவி. இதை இன்னும் நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ட்விட்டர், அதோட 2012 டேட்டாவை வச்சு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். ட்விட்டர் ஆர் எக்ஸ் இவங்களோட ஃபீச்சர் என்ன? அதாவது ஒரு யூசர் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்காக ட்வீட்ஸை போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் போஸ்டிங் அ ட்வீட். அதே மாதிரி அந்த ட்வீட்ஸை அந்த ஃபாலோவர்னால் பார்க்க முடியணும். அது அவங்களோட டைம் லைனில் இருக்கும். ட்விட்டர் 12,000 நியூ ட்வீட்ஸ் பர் செகண்டில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேஜர் இஷ்யூ அதை ஹேண்டில் பண்ணுறது இல்லை. இஷ்யூவே ஃபேன் அவுட். ஃபேன் அவுட் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலான மீனிங் என்னென்னா, அ நம்பர் ஆஃப் சர்வீசஸ் அ பர்டிகுலர் காம்பனன்ட் கேன் ட்ரிகர். இப்போது நம்ம ட்விட்டரில் நிறையா பேரை ஃபாலோ பண்ணுறோம், நம்மளையும் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தோன்னா நம்ம ஒரு ட்வீட் போட்டால் அந்த மில்லியன் ஃபாலோவர்ஸோட ஃபீட்ஸ்லையும் ஆட் பண்ணணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் தானே. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 2 ஐடியாஸ் இருக்குது. வாங்க அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச், ஒரு யூசர் ட்வீட்டை போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ட்வீட்டை நம்ம ஒரு காமனான ஸ்டோரேஜ், அதாவது ஒரு குளோபல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னோ அவங்களோட ஃபீட் டைம்லைன் பார்க்கும்போது அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த குளோபல் ஸ்டோரேஜுக்கு போய் நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி டைம் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸருக்கு டைம் லைனை தரோம். ஸோ இதோட டவுன் சைடு என்னென்னா, இது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸ்னால் நமக்கு நிறையா கம்ப்யூட்டர் யூட்டிலைஸ் ஆகும் அண்ட் ப்ராசஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் மல்டிபிள் டேட்டாஸ்லேருந்து நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ். நம்ம செகண்ட் அப்ரோச்சை பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு யூஸருக்கும் ஒரு செப்பரேட் கேட்சே வச்சுருக்கோம். அந்த கேட்சேயில் அவங்களோட டைம் லைனை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது ஒருத்தவங்க ட்வீட் போட்டாங்கன்னா அவங்கள யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தோட கேட்சேலையும் போய் அந்த ட்வீட்டை நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃபாலோவர் டைம்லைனை கிளிக் பண்ணாங்கன்னா ஈஸியாக நம்ம கேட்சேலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரீல்ஸ் தான் அதிகம் வென் கம்பேர்ட் டு ரைட்ஸ். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் காஸ்ட்லி அண்ட் லெஸ் ப்ராசஸிங் டைம். ஆனால் இதோட டவுன் சைடு என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னா ஆர் ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்கன்னா அவங்க மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தால் ஒரு ட்வீட்டுக்கு 30 மில்லியன் ரைட்ஸ் பண்ணணும், விச் இஸ் டைம் டேக்கிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இப்போது நம்ம டைமில் இது ப்ரொவைட் பண்ண தேவையில்லை அப்படின்னா தட் இஸ் ஃபைன். நம்ம ரைட்டை ஸ்லோவாக பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஆனால் ட்விட்டர் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களோட ட்வீட்ஸை ஃபாலோவர்ஸ்க்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ டைம்லி மேனரில் இவ்வளோ ரைட்ஸ் பண்ணுறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட். ஸோ இதை எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 2 மெத்தடையும் மர்ஜ் பண்ணி ஹைப்ரிடாக யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு நார்மல் யூஸராக இருந்தால் அவங்க மெத்தட் 2 ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி செலிப்ரிட்டியாக இருந்தால் அவங்க மெத்தட் 1 ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தட்னால, இந்த ஹைப்ரிடாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிளில் நம்மளோட லோட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, the number of followers for a user. ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணி தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம். இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குதுன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? நம்ம லோட் ஃபேக்டரை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ வேறு என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்? சப்போஸ் நம்ம லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் அந்த சிஸ்டம் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுமா?
சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும் அப்படின்னா நம்ம எவ்வளோ அந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும், இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆன்லைன் சிஸ்டமில் ரெஸ்பான்ஸ் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு எப்போ ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ அந்த ஓவரால் டைமை தான் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்கிறோம். இப்போது லேட்டன்சின்னு சொல்கிறோம், ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்கிறோம், ரெண்டுமே சேமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ, தே ஆர் டிஃப்ரெண்ட். அந்த ஓவரால் டைமுங்கிறது ரெஸ்பான்ஸ் டைம், ஆனால் அந்த ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் லேட்டன்சி. இப்போது நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைமை ஷார்ட்டராக வச்சுக்கலாம், இல்லை வந்து அது எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போது சேம் ரெக்வெஸ்ட்டை நம்ம 10 டைம்ஸ் சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். எல்லா ரெக்வெஸ்ட்டுக்கும் நம்மளோட தியரிட்டிக்கல் நாலேஜ் படி ஒரே ரெஸ்பான்ஸ் டைம் தான் இருக்கணும், ஆனால் அப்படி இருக்காது. ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் டைமை வச்சு தான் இவ்வளோ தான் ரெஸ்பான்ஸ் டைம்னு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெர்சன்டைல். பெர்சன்டைல் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, எத்தனை ரெக்வெஸ்ட் இருக்கோ அந்த ரெஸ்பான்ஸ் டைம் எல்லாத்தையும் நம்ம டைம் பேஸ் பண்ணி ஃபாஸ்டர்லேருந்து ஸ்லோவருக்கு சார்ட் பண்ணுறோம். அதில் இருக்க 50th பெர்சன்டைல தான் நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா மீன்னு கன்சிடர் பண்ணுறோம். அதாவது 50% ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்து இந்த 50th பெர்சன்டைல் டைமுக்குள்ளேயே ப்ராசஸ் ஆகிடுது. நம்ம ஹையராக எப்போ வந்து லேட்டன்சிஸ் வருது, அதாவது ஹையர் ரெஸ்பான்ஸ் டைம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹையர் வேல்யூ ஆஃப் பெர்சன்டைல்ஸ் பார்க்கணும். அதாவது 99th பெர்சன்டைல் ஆர் 99.9th பெர்சன்டைலை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து டெயில் லேட்டன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அமேசானை வச்சுக்கோங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் டைமை வந்து 99.9th பெர்சன்டைலை வச்சு அவங்க ரெக்குவயர்மெண்ட் செட் பண்ணுறாங்க. 1000 யூசர்ஸில் ஒரு யூசர் தானே அஃபெக்ட் ஆகிறாங்க, இது என்ன பெரிய விஷயமா, ஏன் 99.9th பெர்சன்டைல பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். ஏன்னா எந்த யூசருக்கு நிறையா டேட்டாஸ் இருக்கோ அவங்களோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த ஒரு யூசர் தான் இந்த அவுட் ஆஃப் 1000 யூசரில் நிறையா டிரான்சாக்ஷன் நிறையா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறவங்க. அப்போது அந்த ஒரு யூசர் அமேசானுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கஸ்டமர், அவங்கள லூஸ் பண்ண முடியுமா? அவங்களோட 99.9th பெர்சன்டைல நல்ல ரெஸ்பான்ஸ் டைமில் அவங்க செட் பண்ணி ஆர்கிடெக்ட் பண்ணால் தான் இந்த இம்பார்ட்டண்ட்டான கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த 99.9th ரெஸ்பான்ஸ் டைம் வந்து மல்டிபிள் அன்னோன் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகும். இது எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் ஓவராலாக குறைக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் ஏதாவது ஒரு ஃபேக்டர்னால இல்லை எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ்னால இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் டைமில் வந்து லார்ஜ் போர்ஷன் கியூயிங்னால தான். ஒரு சர்வர்னால் அட் அ டைமில் ஒரு ஃபியூ ரெக்வெஸ்ட் தான் பேரலாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுவும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த CPU கோர். அப்போது ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது மற்ற ரெக்வெஸ்ட்லாம் அது ப்ராசஸ் ஆகி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில ரெக்வெஸ்ட் ஸ்லோ ப்ராசஸிங் ரெக்வெஸ்ட்டாக இருந்தால் போதும், நம்மளோட க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்தோட ரெஸ்பான்ஸ் டைமும் இன்க்ரீஸ் ஆகிடும். இதை தான் நம்ம வந்து ஹெட் ஆஃப் லைன் பிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வந்து இப்படி க்யூவில் ஆட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட டெயில் லேட்டன்சி வந்து ஆம்ப்ளிஃபை ஆகுது. ஸோ இதுதான் டெயில் லேட்டன்சி ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்யூவை வந்து நம்ம எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது? சப்போஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் தராமல் ஒரு ப்ராசஸ் வந்து இன்ஃபைனைட் டைம் லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்லாக் ஸ்டேட் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி நம்மளோட ரெஸ்பான்ஸ் டைமை பெட்டராக கொண்டு வரது, இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம லோட் பேராமீட்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணியாச்சு. லோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணுமா இல்லையா? வாங்க பார்க்கலாம். நம்மளோட இனிஷியல் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நம்ம ஒரு ட்ரக் வச்சுருக்கோம். ஸோ அதோட லோடு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எப்படி நம்ம வந்து ஒரு 100 பாக்ஸஸ் எடுத்துகிட்டு போவோங்கிறது தான் நம்ம இனிஷியல் கொஷின். வாங்க அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரக்கோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம்.
30 பாக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக 100 பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டியான ட்ரக்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவே நம்ம அப்ளிகேஷன் லெவலில் சொல்லணும் அப்படின்னா சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது பேர் தான் வெர்டிக்கல் ஸ்கேலிங் ஆர் ஸ்கேலிங் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் அப்ரோச் என்னென்னா, ஒரு ட்ரக்குக்கு பதிலாக சேம் சைஸில் மல்டிபிள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பேர் தான் ஹரிசான்டல் ஸ்கேலிங். அப்ளிகேஷன் டேர்ம்ஸில் எப்படி பண்ணுவோன்னா, ஒரு சிஸ்டம்க்கு பதிலாக மல்டிபிள் சிஸ்டம்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேலிங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னா ஒரே சிஸ்டம் தான், அதோட கான்ஃபிகரேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் அந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் ஒரு சிஸ்டம்ங்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. இதுவே ஹரிசான்டல் ஸ்கேலிங்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் சிஸ்டம்மை எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது, அது எப்படி இன்டர்னலாக கம்யூனிகேட் ஆகுது, ஏதாவது ஒரு இஷ்யூனால ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஆனால் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதுவே மல்டிபிள் சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து டவுன் சைடு இருக்குது. இப்போது நம்ம அப்ளிகேஷனுக்கு வெர்டிக்கல் ஸ்கேலிங் மட்டும்தான் பண்ணணும், இல்லை ஹரிசான்டல் ஸ்கேலிங் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டையுமே நம்ம ஹைப்ரிட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற சர்வீசஸ்க்கு ஹரிசான்டல் ஸ்கேலிங்கும், டிபிக்கு வந்து நம்ம வெர்டிக்கல் ஸ்கேலிங்கும் பண்ணலாம். இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் ஆர் ரெக்வயர்மெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு ரெக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணியும் இந்த வால்யூம் ஆஃப் டேட்டா தட் வி ஹேண்டில், அதோட காம்ப்ளெக்சிட்டி, எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், நம்மளோட ரெக்வயர்மெண்ட்டில் ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி வேணும், இது எல்லாம் பேஸ் பண்ணியும் ஆர்கிடெக்சர் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேலிங்கை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. Bye folks, see you on next video.